உங்களுடைய நண்பன் நாளும் ஒரு நற்செய்தியை உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கின்றார். அதை பொறுமையாக கேளுங்கள். தொழுகை இஸ்லாத்தில் அஸ்திவாரம். இப்போதெல்லாம் பாவங்கள் ஈமானிய உள்ளத்தை உடுத்துவதில்லை. ஏனென்றால் தொழுகை இல்லை. தொழுகையை நிலைநாட்டு. மனக்கேடான விஷயங்களை விட்டு தொழுகை உன்னை பாதுகாக்கும். இறைவனை நிராகரித்த காஃபிரும் நாமம் ஒன்றுத்தான். ஏனென்றால் தொழுகை இல்லை. அடியானுக்கும் என்னும் இறை நிராகரிப்பு, இணை வைத்தல் இவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை நிலைநாட்டுவது. மறுமையில் முதல் கேள்வியில் அதிகமான முஸ்லிம்கள் தோற்று விடுவார்கள். மறுமையில் முதலாவதாக தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும். தொழுகை சரியாக இருப்பின் அவர் வெற்றி பெற்று விடுவார். மகிழ்ச்சி கொள்வார். தொழுகை சரியாக இல்லை என்றால் அவர் கைதேசப்படுவார், தோற்று விடுவார். தற்கால முஸ்லிம்கள் தங்களின் இறைவனை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் வர முடியாத தூரம். காரணம் தொழுகை இல்லை. அடியானை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல்தான் சஜிதா. இறை பாதுகாப்பு முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து விலகிக் கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் தொழுகை இல்லை. யார் சுபஹ் தொழுகையை தொழுவாரோ அவர் இறைவனின் பொறுப்பில் இருக்கிறார். நீங்காத கஷ்டம், ஓயாத கவலை, கிடைக்காத ஆரோக்கியம், இவை அனைத்தும் தற்கால முஸ்லிம்களின் வாழ்க்கையாக ஆக்கிப்போனது. கஷ்டம் சிரமம் என்ற போதிலும் கால் மஸ்ஜிதுக்கு வர மறுக்கின்றன. ஒரு நேரம் வரும் ஜனாசா பொட்டையின் 4 கால்களையும் பிடித்து அவரே தூக்கி வருவார்கள். அப்போது கதறுவார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. கண்மூடிக் கொள்வதற்கு முன் கண்ணை திறந்து சிந்திப்போம்.